This video is sponsored by Educast. This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா, இது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னால் என்னன்ட்டு இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ப்ராஃபிட்னா என்ன தமிழில் லாபங்கள், லாஸ்னால் நஷ்டங்கள். சரிங்களா, ஸோ இந்த லாபத்தை பார்த்து நஷ்டத்தை பார்த்து சின்னதாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ அதில் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா, ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஃபார்முலா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸு மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. சரிங்களா, வாங்கினதுலேருந்து விற்ற பொருளை கழிச்சோம்னா வந்து லாஸ் என்ன கிடச்சிரும், விற்ற பொருள்லேருந்து வாங்கின பொருளை கழிச்சோம்னா வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். சரிங்களா, அதுதான். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, லாபத்தோட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும், நஷ்டத்தோட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை பார்த்து இருக்குது. சரிங்களா, லாபத்தோட சதவீதம் எப்படி, கிடைச்ச ப்ராஃபிட்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ணி 100ஆல் பெருக்கிடணும். சரிங்களா, அது வந்து பர்சன்டேஜாக கிடச்சிரும். அதே மாதிரி லாஸுக்கு கிடைச்ச போன நஷ்டத்தில் இருந்து காஸ்ட் ப்ரைஸை டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அதில் வரக்கூடியதான் வந்து சதவீதம், நஷ்ட சதவீதம். சரிங்களா, ஸோ லாப சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நஷ்ட சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போது அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு ஒரு சம்மு பார்க்கலாம். சரிங்களா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸு 25. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், ப்ராஃபிட்டுக்கு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடச்சிரும். சரிங்களா, அதுக்கு அந்த 5க்கு எத்தனை சதவீதம். சரிங்களா, சதவீதம் பார்க்கணுன்னா ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, 5, காஸ்ட் ப்ரைஸு 20, இந்த 100 போட்டோம்னா வந்து 25%. சரிங்களா, அதே மாதிரி லாஸ்க்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 20, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 18. நான் சொல்கிறேன், இப்போ வலது பக்கம் பாருங்கள். ஓகேவா, லாஸோட ஃபார்முலா என்ன சொன்னேன், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 20, செல்லிங் ப்ரைஸு 18, 20ல் 18 கழிச்சா 2. சரிங்களா, அப்போது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் எப்படி, லாஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸு இன்டு 100%. சரிங்களா, லாஸ் எவ்வளோ ரூபா, 2 ரூபா. சரிங்களா, காஸ்ட் ப்ரைஸு 20 ரூபா இன்டு 100 போட்டால் வந்து பெர்சன்டேஜ் கிடச்சிரும். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் வச்சு போடக்கூடிய சம்மு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இதுக்குள்ள இறங்குனீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி சம்சன் திரும்ப போட்டு பார்த்தீங்கனாலே வந்து மனக்கணக்கில் வந்து எவ்வளோ ரூபா லாபம், எவ்வளோ ரூபா நஷ்டம், அதுக்கப்புறம் அதை வச்சு இது சதவீதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக மனக்கணக்கிலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காண்டி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி வந்து இந்த மாதிரி வீடியோஸை வந்து பெருசாக போட்டுட்ருக்கோம். ஸோ பிள்ளைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னால் என்ன. ஓகேவா, ஸோ